श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसङ्ग्रहम्। ॐ वासुदेव रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशाय அர்த்தசங்கிரகம். அர்த்தசங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தம் படிக்க போறோம். அர்த்தசங்கிரகம் அர்த்தானாம் சங்கிரக அர்த்த சங்கிரக பதார்த்தானாம் சங்கிரக அப்படின்னு பார்த்தோம் அங்க தர்க்க சங்கிரகத்துல. இங்க அர்த்தம் அர்த்தம்னு சொல்லி சொன்னா விஷயம். அர்த்தம்னா பொருள் சொத்து அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ விஷயத்தோட சங்கிரகம். விஷயத்தோட சங்கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா பிரமேய விஷயத்தோட சங்கிரகம். இது நாம படிக்க போறது ரெண்டு சாஸ்திரம். இந்த அர்த்த சங்கிரகத்துல ரெண்டு பாகம் இருக்கு. அர்த்த சங்கிரகம்ங்கிறதோட பூர்வமீமாம்சையில ரெண்டு பாகம் இருக்கு. ஒண்ணு பிரமேய விஷய விசாரம், இன்னொன்னு பிரமாண விஷய விசாரம். நாம பார்க்க போறது பிரமேய விஷய விசாரம். பிரமாண விஷய விசாரத்தை குறித்து நாம இப்ப பார்க்க போறதில்லை. ஏன்னா இவங்க என்ன பிரமாணத்தை ஒத்துக்கிறாங்களோ அதையத்தான் வேதாந்தத்திலையும் நாம ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த பிரமாணத்துடைய ஞானத்துக்கோசரம் வேதாந்தத்தை பார்த்துட்டா போதும், முடிஞ்சு போயிடுறது. அர்த்த சங்கிரகம் பிரமேய விஷய விசாரம். இதுக்கு அடுத்த கிரந்தம் கிரமத்துல எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அர்த்த சங்கிரகம். அர்த்த சங்கிரகத்துக்கு அப்புறம் மானமேய உதயம், மானமேயோதயம் அப்படிங்கிற கிரந்தம். இது லௌகாட்சி பாஸ்கர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. மானமேயோதயம் அப்படிங்கிறது நாராயண பட்டாதிரிகள் அப்படிங்கிறவங்களால எழுதப்பட்டது. அவங்களுக்கு மரியாதை இல்லை. நாராயண பட்டாதிரி அப்படிங்கிறவருக்கு ஒரு மரியாதையோட அவர்களால் அப்படின்னு சொல்லி சொல்லல. ரெண்டு பேரும் எழுதினாங்க அந்த கிரந்தத்தை. அதனால ரெண்டு பேரும் நாராயண பட்டர். அதுதான் வித்தியாசம், அதுதான் அந்த விசேஷம். மானம் அப்படிங்கறத எழுதினது ஒரு நாராயண பட்டர். என்ன காரணத்தினாலே அவரால் முடிக்க முடியல. அதுக்கப்புறம் மேயம் அப்படிங்கிறத இன்னொரு நாராயண பட்டர் எழுதினார். மானமேயோதயம், மானத்தையும் பிரமாணத்தையும் பிரமேயத்தையும் விசாரம் பண்ற சாஸ்திரம் அது. அடுத்தது இந்த கிரமத்துல சூத்திரத்துக்கு போவாங்க. சூத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி பிரம்மசூத்திரத்துக்கு வையாசிக நியாயமாலா அப்படிங்கிறது ஒரு கிரந்தமோ, நம்முடைய பஞ்சதசிக்காரரான வித்யாரண்ய முனிகளால் எழுதப்பட்டது வையாசிக நியாயமாலா அப்படின்ட்டு. சூத்திர சங்கிரகம். சூத்திரத்தை அதுல ஒரு டாபிக்கையும் அதிகரணத்தையும் எடுத்து அதிகரணத்துக்கு 2 ஸ்லோகமா எழுதிப்பாருங்க. அப்படி அந்த முறையில எழுதப்பட்டது, இந்த முறையில அது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லணும். அப்படி நியாயமாலா அப்படிங்கிற கிரந்தம். வையாசிக நியாயமாலா 2 ஸ்லோகத்தை முடிச்சுட்டுவாரு. இங்க நியாயமாலா அப்படி முடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சில இடத்துல அதிகமான ஸ்லோகங்களையும் உபயம் பண்ணியிருப்பார். ஆனா விசாரம் என்ன அப்படின்னா அதிகார அர்த்த விசாரம். ஒரு அதிகரணத்தையும் எடுத்து அந்த அதிகரணத்துல, அதாவது பூர்வமீமாம்சையில ஒரு டாபிக் அதிகரணம்னா ஒரு டாபிக், அந்த அதிகரணத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த அதிகரணத்தை விசாரம் பண்றது நியாயமாலா. அந்த நியாயமாலாக்கு நியாயமாலா எழுதினவரே நியாயமாலா விஸ்தர் அப்படின்னு ஒரு டீக்கா எழுதியிருக்காரு. விஸ்தர் அப்படிங்கிற டீக்கா, நியாயமாலா விஸ்தர் அப்படிங்கிற அந்த டீக்காவோட படிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அந்த பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜெய்மினியோட சூத்திரத்துக்கு டைரக்டா போயிடுவாங்க. நாம அர்த்த சங்கிரகம் படிக்கிறோம். லௌகாட்சி பாஸ்கர் அப்படிங்கிற எழுதினது அர்த்த சங்கிரகம். வாசுதேவம் ரமாகாந்தம். இது பிரமாண கிரந்தம் அப்படிங்கிற வகையில வர்றது. இது பிரமாண கிரந்தம், அதாவது பத வாக்கிய பிரமாணம் அப்படிங்கிறதுல பிரமாணம். இது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வேதாந்த சாஸ்திரத்துல பகவான் பாஷ்யக்காரர் எழுதின பாஷ்யத்துல பல இடத்துல விசாரம் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த யாகத்துல பண்ண மாதிரி அக்னிஷ்டோமி யாகம், அக்னிஷ்டோமின்னா பசுமால வேதம் சொல்லியிருக்குல்ல, ஜோதிஷ்டோம யாகத்துல பண்ண மாதிரி இல்ல பிரகிருதி வந்த மாதிரி விகிருதி பண்ண மாதிரி
இந்த மாதிரி பாஷைகளை பிரயோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணம் எல்லாம் பூர்வமீமாம்ச உதாரணங்களா வரும். அப்படி பூர்வமீமாம்ச உதாரணமா வரும் பொழுது பிரதிபத்தி கர்மா அப்படிம்பாரு. பிரதிபத்தி கர்மானா என்னன்னே நமக்கு தெரியாது. அப்ப அங்க விசாரம் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துடைய வார்த்தைகள் வரும் பொழுது அங்க உட்கார்ந்து விசாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதை முன்னாடியே பிஃபோர் ஹேண்டா இங்க படிச்சுடுறது. அப்போ பாஷ்யம் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அழகா தெளிவா படிக்க முடியும். நம்ம விசாரத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த காலத்துல உதாரணம் இன்னைக்கு பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அனுபவம் இருக்கு, இல்லாட்டி ஆனா தெரியாது அப்படின்றது கரண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி பிராக்டிக்கலா சில உதாரணங்களை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு உதாரணம் இல்லை. அன்னைக்கு உதாரணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி யஜ்ஞ சம்பந்தப்பட்ட உதாரணம். ஏன்னா எல்லாருமே யஜ்ஞ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருந்திருக்காங்க. அதனால யஜ்ஞ சம்பந்தப்பட்ட யாக சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே அங்க உதாரணம் இருக்கும். இப்ப அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நாமளும் அதுக்கு தகுதி அடையணும்னு சொன்னா இந்த யாக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாமளும் தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, பிரமாண விசாரத்தை எப்படி பண்றது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இந்த பாகமான வேதம், இந்த உபனிஷத்தான வேதம், இது உபனிஷத்துன்னு தகுதி அடைகிறதுக்கு இது பிரம்மத்தை பத்தி தான் பேசுறது, அத்வைதத்தை பத்தி தான் பேசுறதுன்னு எப்படி நம்ம தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஷட்லிங்க தாத்பரியம்னு சொன்னா அந்த ஷட்லிங்க தாத்பரியம் தான் இதுல இருந்து பிடிக்கிறது தான். அப்போ இந்த மாதிரி விசாரத்தெல்லாம் இங்க புரிஞ்சுட்டோம்னா அங்க வேதாந்தத்துல சுலபமா இருக்கும் விஷயம் விசாரம் பண்ணும்போது. அதுக்கு இந்த கிரந்தமானது அவசியமானது. வாசுதேவம் மங்களாச்சரணம் பண்றார். மங்களாச்சரணம் பரம்பரையா சிஷ்டாச்சாரத்தை கடைபிடிக்கிறதா இருந்துன்றதுனால பகவான் இங்க லௌகாட்சி பாஸ்கரும் இந்த மங்களாச்சரணத்தை வச்சுட்டே ஆரம்பிக்கிறார். வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா, வணங்கி, யார வணங்கி அப்படின்னு சொன்னா வாசுதேவம். அந்த வாசுதேவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா ரமாகாந்தம், ரமாவினுடைய காந்தன் அப்படின்னு சொன்னா மனதுக்கு உகந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் ரமாவுக்கு மனதுக்கு உகந்தவனானவர். ரமான்னு சொன்னா லக்ஷ்மி, ஸ்ரீ, அவளுக்கு பிரியமானவரான அந்த வாசுதேவனை, பரமாத்மா, அவரை வணங்கி லௌகாட்சி பாஸ்கரன். யார் வணங்குறது அப்படின்னு சொன்னா நான் லௌகாட்சி பாஸ்கரன், லௌகாட்சி பாஸ்கரனான நான் வணங்கி குருதே செய்கின்றேன். என்னத்த ஜெய்மினி நயே பிரவேசாய, ஜெய்மினி நயே அப்படின்னு சொன்னா ஜெய்மினியினுடைய சாஸ்திரத்தில், ஜெய்மினி பகவான் ஜெய்மினி எழுதின அவருடைய 12 அத்தியாயம் கொண்டதான இந்த சாஸ்திரத்துல பிரவேசம் செய்யறதுக்கு அர்த்த சங்கிரகம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை நான் செய்யறேன் அப்படிங்கிற. ஜெய்மினி பகவான் ஜெய்மினி என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்ல, ஜெய்மினி நயே அப்படின்னு சொன்னா ஜெய்மினி என்ன பண்ணினார் அப்படின்னா தர்ம விசாரத்தை பண்ணாரு. முதல் சூத்திரம் அசாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அத அத அசஹ அத அத தர்ம ஜிக்ஞாசா, அசாதோ தர்ம ஜிக்ஞாசா. அத ஆனந்தர்யார்த்தம் அப்படின்னு எடுப்பாங்க. அதாவது வேதத்தை படிச்ச பின்னாடி வேதத்துல என்ன சொல்லிருக்கு என்ன சொல்லல, தர்மம்னா என்ன அப்படிங்கிற விசாரத்தை நம்ம பண்ணணும். தர்மம்னா என்ன விசாரம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, தர்மம்னா தெரிஞ்சதுதானே எல்லாருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் தர்மமானது ஒரு விஷயமா மாறிடுறது. தர்மமானது எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கிறது இல்லை. லௌகிக தர்மமானது நம்ம பார்க்கறது எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கிறது இல்லை. அதனால தர்மத்தை குறிச்ச விசாரம் பண்ணணும். தர்மத்தை குறிச்ச விசாரம் பண்ணணும்னு சொன்னா தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கோசம் தர்மத்தை குறிச்ச விசாரம் பண்ணணும். தர்மம் அப்படிங்கிறது அதர்மத்துக்கும் உபலட்சணம் ஆயிடுறது. அதர்மத்தை குறிச்சும் உச்சாரம் பண்ணணும் அப்படின்னு. எதுக்கு தர்மத்தை மாத்திரம் பண்ணினா போதாதா அப்படின்னு கேட்டா அதர்மத்தை கைவிடுறதுக்கோசரம் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கோசரம் அப்படியே ரெண்டுத்தையும் விசாரம் பண்ணணும். அதர்மத்தை கைவிடுறதுக்கு தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு நாம விசாரம் பண்ணி ஆகணும். தர்மம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சாதான். ஏன்னா பல இடத்துல பல விசாரங்கள் மாறி மாறி வந்துடுறது. இப்போ தர்மம்னா என்ன அப்படின்னா இங்க சாஸ்திரத்துல என்ன சொல்றது, நீ இந்த பேர் என்ன சுரான் அபிவிகித, இது நிஷித்தாத்மகமானது, நிஷேதம். சுரா சாராயத்தை குடிக்கிறது அதர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா வெளிநாட்டுலாம் சாப்பாடோட தண்ணி குடிக்கிற மாதிரி வயனை குடிச்சுட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துல அது சாமூகிக தர்மம் ஆயிடுது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம். சாதாரணமான
யாகாவாராயின் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுங்கிறார் திருவள்ளுவர். இப்போ பொய் சொல்லாத, வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் வருது. பொய் சொல்லாத அப்படிங்கிறாரு. பொய் சொல்லாத அப்படின்னா பொய் ஒரு கல்யாணத்துக்கு 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. பாருங்க, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க, அதே இடத்துல 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப பொய் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? தர்ம சங்கடம். பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சில இடத்துல மூர்த்தி பூஜனை தர்ம வர்ஜிதம், அவங்களுக்கு அதர்வம் அது மூர்த்தி பூஜனை பண்றது. சில சாஸ்திரத்துல மூர்த்தி பூஜனை பண்ணணும். இப்போ தர்மம் விரோதமா இருக்கு. ஒருத்தர் தர்மத்துல மூர்த்தி பூஜனை பண்ணக்கூடாது, உருவ வழிபாடு பண்ணக்கூடாது, இன்னொருத்தரோட தர்மத்துல உருவ வழிபாடு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தர்ம விரோதங்கள் இருக்கு, தர்மத்திலேயே தர்ம சங்கடங்கள் இருக்கு. அப்போ அந்த தர்மம் என்ன, நமக்கு எது பிரமாணம்னு சொல்லி சொன்னா தஸ்மாத் சாஸ்திரம் ஏவ பிரமாணந்தே அப்படின்னு பகவான் சொன்னது மாதிரி, பகவத்கீதையில சொன்ன மாதிரி சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம், தர்மம் எது அதர்மம் எது அப்படின்றதுக்கு. அப்போ அந்த சாஸ்திரத்து மூலியமாக தர்மம் என்ன அதர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நியாயம் அப்படிங்கிறதுனால, முறை அதுதான் அப்படிங்கிறதுனால பகவான் ஜெய்மினி சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி தர்மத்தை விசாரம் பண்றதான ஒரு சாஸ்திரம், அதர்மத்தையும் அதன் மூலியமாக தெரிவிக்கிறதான ஒரு சாஸ்திரத்தை பண்ணியிருக்காரு. 12 அத்தியாயங்கள் கொண்ட இந்த சாஸ்திரம். ஆனா விஷயம் என்னன்னா, மங்களாச்சரணத்துல வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா அப்படிங்கிறாரு, இவர் தொடங்குறாரு. ரமாகாந்தம் வாசுதேவம், ரமாவுக்கு மனதிற்கு இனியவரான ரமுக்ரீடாயம் தாத்து, மனதில் ஈடுபடுபவர், இன்பம் தருபவர் அப்படின்ட்டு. இப்போ அப்படிப்பட்டவரான ரமாகாந்தன் வாசுதேவனை வணங்கி அப்படிங்கிறார். இவங்களுடைய சாஸ்திரத்துல உருவ வழிபாடு இல்ல, பகவான உருவமா ஒத்துக்கிறது இல்ல. அப்படிங்கும்போது ரமாகாந்தன் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டா, பெரிய பெரிய சாஸ்திரிகர்களான, அதாவது பூர்வமீமாம்ச சாஸ்திரத்துக்கு பூர்வமீமாம்ச சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, வேதாந்தத்தை உத்தரமீமாம்சான்னு சொன்னா இதுல பூர்வமீமாம்சான்னு சொல்லுவாங்க. அப்போ பூர்வமீமாம்ச சாஸ்திரத்துல பெரிய பெரிய வித்வான்களான கண்டதேவர் முதலியவர்களாலும் கூட இந்த உருவ வழிபாட கண்டனம் செய்யல, அதை போற்றி ஏதாவது வாக்கியம் சொல்லல அப்படின்னாலும் கண்டனமும் செய்யல. அதனால இதுல தோஷம் இருக்கு அப்படின்றது தெரியல. அது மாத்திரம் இல்ல, யாகம் முதலிய கர்மத்துல அக்னியில ஆவாகனம் பண்ணனாங்க. ஆவாகனம் பண்ணும்போது தேவர்களை ஆவாகனம் பண்றாங்க, தேவதையை ஆவாகனம் பண்ணும்போது நாராயணன் முதலிய தேவதையை ஆவாகனம் பண்றாங்க. நாராயணனா எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு உருவம் கொடுத்துருக்கு, சித்திரீகரணம் பண்ணிருக்கு. ருத்ரன் ஆவாகனம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய உருவம் என்ன அப்படின்னு சித்திரீகரணம் பண்ணிருக்கு. இந்திரன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சித்திரீகரணம் பண்ணிருக்கு. இப்போ அது உருவம் தானே, உருவ கல்பனை பண்ணே ஆகணுமே, அவன் பாவனை பண்ணி ஆகணுமே. யார் இன்வைட் பண்றாங்களோ அவங்க அந்த பாவனை பண்ணித்தான் ஆகணும். அதனால உருவ வழிபாடு இந்த இடத்துல கண்டனம் பண்ணப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால ஏத்துக்கலாம் அப்படின்னு நியாயம் வருது. அப்போ இந்த 12 அத்தியாயங்கள் கூடியதான சாஸ்திரத்தினுடைய சாரம் அப்படிங்கிறது இந்த அர்த்த சங்கரம் அப்படின்னு நான் பார்க்கிறோம். 12 அத்தியாயம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு டீக்கால இங்க சொல்றாரு, பசனே லட்சணே வித்யாதேகே பிராமான்யம் நிரூபிதம். விதி முதலிய வாக்கியங்களுக்கு பிரமாணத்தன்மையானது இங்க சொல்றது. விதி அர்த்தவாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரமாணம் எப்படி, என்ன பிரமாணம், வேதம் ஏன் பிரமாணத்தன்மையை அடையிறது, வேதம் பிரமாணமா இல்லையா, வேதம் ஏன் பிரமாணத்தன்மை அடைகிறது அப்படின்னு வேதத்தோட பிரமாணத்தன்மையை நிரூபிக்கிறதான சாஸ்திரம் இது. முதல் அத்தியாயம் வேதத்தோட பிரமாணத்தன்மை நிரூபிச்சிட்ட பின்னாடி தத் விதேய கர்மபேதோ நிரூபித, அந்த விதியில உள்ள கர்மபேதங்களானது, அந்த விதியினால சொல்லப்படுற கர்ம பேதங்களானது 2வது அத்தியாயத்துல, முதல் அத்தியாயத்துல என்ன நிரூபிக்கப்பட்டதோ அதை ஆதாரமா வச்சு 2வது அத்தியாயமானது பண்றது. அடுத்தது 3வது திருத்தீயே விஹிதானாம் சேஷசேஷி பாவக அப்படிங்கிறாங்க. 3வது அத்தியாயத்துல சேஷசேஷி பாவக அப்படிங்கிறது, சேஷசேஷி பாவம் அங்க அங்கி பாவம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கர்மத்துக்கு இந்த கர்மம் இதுதான் அங்கி, கர்மம் முழு கர்மம் எது அது அங்கி, இந்த அங்கியான கர்மத்துக்கு இதெல்லாம் அங்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. அங்கங்கள்னா பாகங்கள். ஒரு முழு கர்மம் இருக்கு, யாகம் ஒண்ணு இருக்கு, அந்த யாகத்துக்கு
சில பாகங்கள் இருக்கு. ஜோதிஷ்டோமேன சொர்க்கம் ஆலபேத் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிற கர்மத்தினால சொர்க்கத்தை பண்ணணும் அப்படின்ட்டு. பிரயாஜம் அனுயாஜம் அப்படிங்கிற கர்மம் இருக்கு. இந்த பிரயாஜம்ல 5 வகையான யாகங்கள் இருக்கு. பஞ்ச பிரயாஜம்னு சொல்லுவான். பிரயாஜத்துல 5 வகையான யாகம் இருக்கு. சமிதோ யஜதி, இடோ யஜதி, பர்ஹி யஜதி, தனுனபாதம் யஜதி, ஸ்வாஹாகாரம் யஜதி அப்படின்ட்டு. அப்போ சமிதோ யஜதி, தனுனபாதம் யஜதி, இடோ யஜதி, பர்ஹிர் யஜதி, ஸ்வாஹாகாரம் யஜதின்னு 5 வகையான கர்மங்கள் இருக்கு. இப்போ இந்த ஒன்னும் ஒரு அங்கங்கள் அந்த பிரயாஜ கர்மத்துக்கு. பிரயாஜம்ங்கிற ஒரு அங்கி எடுத்துட்டோம் அப்படின்னா, முழு கர்மத்தை எடுத்துட்டோம்னா அதுல ஒரு கர்மமும் அங்கங்களா ஆறுது. இப்ப இந்த அங்கங்களை முறையா கடைபிடிக்கணும். ஏன்னா ஒரு அங்கமும் ஒரு பலனை கொடுக்கிறது. அதிர்ஷ்டம்னு சொல்லுவான். புண்ணியம் அப்படிங்கிறது நம்மளோட சொல்றது. அதிர்ஷ்டம்னா நம்ம பார்க்க முடியாது, ஆனா அனுபவத்துக்கு வர்றது. அப்படிப்பட்டது அதிர்ஷ்டம். புண்ணியம். இந்த புண்ணியமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க அபூர்வம் பல அபூர்வம்னு 2 வகையா ஆறுது. அங்காதிருஷ்டம் பலாதிருஷ்டம். அதாவது அங்காபூர்வம் பலாபூர்வம். ஒரு அங்கத்தையும் முறையா நாம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அங்கத்தினால ஒரு பலன் உண்டாகும். அது அங்காபூர்வம். இந்த அங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு டோட்டல் பலனை கொடுக்கிறது பலாபூர்வம். அதுக்கு பேரு. அப்படி 2 வகையான கர்மங்கள். அங்கங்களை ஒழுங்கா கடைபிடிச்சாதான் அங்கியான முழுமையான பலனானது நமக்கு கிடைக்கும். அப்படிங்கறதுனால அங்கி விசாரமானது பண்ண வேண்டிய அவசியம் உண்டாகிறது. அடுத்தது சதுர்த்தே கிருது பிரயுக்த அனுஷ்டேயானாம் புருஷார்த்த பிரயுக்த அனுஷ்டேயானாம் ச பதார்த்தானாம் பரிமாணம் சிந்தித்தம். இந்த கர்மங்கள்ல அங்கன்னு சொல்லப்பட்ட இந்த சேஷசேஷி பாவமான கர்மங்கள்ல எப்படிப்பட்டதா என்ன மாதிரியா செய்யணும், என்னென்ன கிரமத்துல செய்யணும், எந்தெந்த மாதிரியான வகையில செய்யணும் அப்படிங்கிறத பத்தி விசாரமானது. அங்கி விசாரம் தான் தொடர்ந்து வர்றது இங்கேயும். அடுத்தது பஞ்சமே அனுஷ்டேய பதார்த்தானாம் அனுஷ்டான கிரமோ நிரூபித. 5வது வகையில அனுஷ்டேய பதார்த்தம். இத்தனை கர்மங்கள் இருக்கு. இதை எந்த மாதிரி கிரமத்துல நாம பண்ணணும், எந்த முறையில பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ கோவில்ல பலி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 ஆடோ இல்ல 10 மாடோ பலி கொடுக்குறாங்க. இப்ப இந்த 10 மாடுக்கும் பூஜை செய்யணும். இந்த பூஜை எப்படி செய்யறது? ஒரு மாடுக்கும் குளிப்பாட்டி மாலை போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு இதெல்லாம் பண்ணணுமா? அப்புறம் ஆரத்தி எல்லாம் காமிக்கணுமா? ஒண்ணுக்கும் தனித்தனியா பண்ணணுமா? இல்ல 10 மாடுக்கும் வரிசையா குளிப்பாட்டு, 10 மாடுக்கும் மாலை போடு, 10 மாட்டுக்கும் வரிசையா பொட்டு வை, 10 மாட்டுக்கும் தீபங்காட்டு, இப்படி பண்ணணுமா? எந்த முறையில பண்ணணும்? இது கிரமம். அப்படி அந்த கிரமத்தை ஃபாஸ்டா பண்ணணும். மொத்தமா தண்ணி ஊத்து, மொத்தமா பண்ண, எல்லாத்தையும் மொத்தமா ஒரே இடத்துல நிறுத்தி வை, அப்படி இல்லை. கிரமம் இருக்கு. அதுக்கு ஒரு முறை இருக்கு. இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னா அந்த முறையில தான் பண்ணணும். அந்த முறையில பண்ணினாதான், அந்த கிரமத்துல பண்ணினாதான் அந்த பலமானது உண்டாகும். ஒரு சின்ன சம்ஸ்காரம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா துஷாவப்படம் அப்படின்ட்டு. நெல்லு அந்த மேல இருக்கிற அந்த நெல்லோட அந்த தோலை எடுக்கணும். அரிசியில இருக்கிற, அரிசியை மூடின்னு இருக்கிற இல்ல கோதுமை மூடின்னு இருக்கிற அந்த நெல்மணி அந்த தோலை எடுக்கணும். இப்ப அதுக்கு என்ன வழி? நகத்தை வச்சு பிச்சு எடுத்தா முடிச்சு போயிடும். அம்மியில போட்டு இடிச்சா முடிச்சு போயிடும். இப்போ இது இந்த முறையில தான் பண்ணணும்னு சில கடமைகள் இருக்கு, கிரமங்கள் இருக்கு. அந்த முறையில பண்ணினாதான், அதை நகத்துல பிக்கணும்னு சொன்னா நகத்துல தான் பிச்சாகணும். நீங்க அதை அம்மியில போட்டு தான் இடிக்கணும்னு சொல்லி சொன்னா அம்மியில போட்டு தான் இடிக்கணும். உங்களுடைய புருஷார்த்தத்தை, உங்களோட புத்தியை போட்டு நீங்க பிரயோகம் பண்ண முடியாது. மெஷின்ல போட்டா 2 நிமிஷத்தை தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு பேசக்கூடாதுங்க. இப்படித்தான் இந்த கர்மத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்குன்னா அப்படித்தான் பண்ணணும் நீங்க. அடுத்தது ஷஷ்டே 6வது அத்தியாயத்துல வீத கர்ம பலபோக்திருத்வ ரூப அதிகார நிரூபணம். அதிகாரம், இந்த பலனுக்கு, இந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு தகுதி உடையவன் யாரு, யார் இந்த மாதிரியான கர்மத்தை பண்ண முடியும், எந்த மாதிரியான கர்மத்துக்கு யார் தகுதி உடையவன், எந்தெந்த மாதிரியான கர்மங்கள் இருக்கு அப்படிங்கிற விசாரம் எல்லாம் இங்க 6வது அத்தியாயத்துல பண்றது. அடுத்தது சப்தமே 7வது அத்தியாயத்துல பிரகிருத உபதிஷ்டாங்கானாம் விகிருதோ சாமானிய அதிதேசோ நிரூபித. பிரகிருத்தியில சொல்லப்பட்ட கர்மங்களானது விகிருத்தியில அதிதேசம் செய்யப்படுறது. சாமானிய அதிதேசம்னு சொல்றோம் இங்க.
என்ன பிரகிருத்தினா என்ன விகிருத்தினா ரெண்டு புது சப்தங்கள் இங்க சொல்லியிருக்கு. பிரகிருதி விகிருதி ஒன்னொன்னுத்தையும் ஒரு ஒரு சப்தம் சொல்றது. சேஷி சேஷிபாவனும் புதுசுதான், நமக்கு கிரமங்கிறதும் புதுசுதான், பரிமாணம்ங்கிறதும் புதுசுதான் இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குணம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பாரிபாஷிக சொற்கள். பாரிபாஷிக சொற்கள் எப்பவுமே ஒரு ஒரு சாஸ்திரத்தை படிக்கும் போதும் அதோடைய அர்த்தமானது மாறும். குணம் அப்படின்னு சொல்லி சொன்னா சாங்கிய சாஸ்திரத்துல ரஜஸ்தமஸ் தத்துவம் மூணுமே சத்வரஜஸ்தமஸானது குணம் அப்படின்னு ஆயிடுறது. அதே வியாக்கரண சாஸ்திரத்துக்கு போனோம்னா அதே குணக அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பாரிபாஷிக சொற்கள் இங்க என்ன சொல்லியிருக்கு, பிரகிருத்தியில சொல்லப்பட்டது விகிருத்தியில அதிதேசம் செய்யப்படுறது. அப்ப பிரகிருத்தினா என்ன விகிருத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிரகிருத்தினா சகல அங்கானாம் ஆதேஷா பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. விகலாங்கானாம் ஆதேஷா விகிருதி. சகல அங்கத்தையும் முழு அங்கத்தையும் சொல்லி இந்த அங்கங்களை இப்படி கடைபிடிக்கணும்னு சொல்றதுக்கு பிரகிருதி. கொஞ்சம் கொஞ்சத்தை வச்சுண்டு மீதி எல்லாம் பிரகிருதி மாதிரி. ஏன்னா பிரகிருதிவத் விகிருதி கர்த்தவ்யா அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு இவங்களோட சாஸ்திரத்துல. பிரகிருதி மாதிரியே விகிருத்தியும் பண்ணணும். சகல விகலாங்கம் கொஞ்சம் பாதி அங்கத்தை தான் சொல்லியிருக்கு, மீதி எல்லாம் நீங்க பிரகிருதி மாதிரியே செஞ்சிடணும் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ சாம்பார் செய்ய கத்துக் கொடுக்குறேன். சாம்பார் செய்ய கத்துக் கொடுக்கும் போது சாம்பார்னா என்ன, புளி போடணும், பருப்பு போடணும், இது போடணும், அது போடணும். அப்புறம் காய். இன்னைக்கு என்ன காய் போடுறோம், நாங்க கத்திரிக்காய் போடுறோம், கத்திரிக்காய் சாம்பார் அப்படின்னு சொல்லியாச்சு. நாளைக்கு வெண்டைக்காய் சாம்பார் இன்னைக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இல்ல கத்திரிக்காய் மாதிரி வேற ஒரு காய், இந்த காயை போட்டு சாம்பார் பண்ணு, உருளைக்கிழங்கு சாம்பார் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்போ சாம்பார்ல கத்திரிக்காய் போட்டாச்சு நேற்று, இன்னைக்கு உருளைக்கிழங்கு சாம்பார் எப்படி பண்றது எனக்கு தெரியாதே, பிரச்சனையாகும். அதனால நாம என்ன சொல்லுவோம், பிரகிருதி நேற்று கத்திரிக்காய் சாம்பார் எப்படி பண்றதுன்னு தெரியும்ல, அதே மாதிரி உருளைக்கிழங்கு அதே கத்திரிக்காய்க்கு பதிலா போட்டு வேக வச்சிரு அப்படின்ட்டு. அதுல கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அதே மாதிரி பேர் என்ன, ஒரு கேரட் சாம்பார் பண்றோம்னு வச்சுக்கோங்க. கேரட் சாம்பார்னா ஈர்த்து போயிடும். சாம்பார் அதே முறையில் தான் பண்ண போறீங்களா, ஈர்த்து போயிடும். அதுக்கு சின்ன சின்ன கர்மத்தை இதுக்கு ஈர்த்து போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் கர்மத்தை மாத்திரம் சொல்லிடுவோம். அது விக்கல அங்கம். இந்த அங்கத்தை மாத்திரம் நீ சேர்த்துக்கோதுல அப்படின்ட்டு. அப்படி இங்கேயும் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் எப்படி உதாரணத்துக்கு சும்மா ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா அது முக்கியம் இல்லை. இங்க பிரகிருதி விகிருத்தின்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ சூரிய யாகத்தை செஞ்சிருக்கு. சௌரிய யாகம் ஒரு யாகம் இருக்கு, சூரியன் சம்பந்தப்பட்டதான யாகம். இப்போ அந்த யாகத்தை நான் சொல்லி கொடுத்துட்டேன் பிரகிருத்தியா. இப்போ விகிருத்தியில அக்னி அப்படின்ற யாகம் இருக்கு. இல்லாட்டி அக்னிங்கிறது பிரகிருதி. அக்னிங்கிற பிரகிருதி யாகத்துல நீங்க என்ன பண்றீங்க, விகிருதி யாகமா சூரிய யாகத்தை செய்யறீங்க. இப்போ எப்படி பண்றது, அக்னி யாகம் பண்ண தெரியும், விகிருதி யாகமான சூரிய யாகம் எனக்கு பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல என்னென்ன மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது. அஷ்டமே ஆக்னேயோ அஷ்டகபாலः இத்தியாதி பிரகிருதி அங்கானாம் சௌர்யம் சரும் நிர்வபேத் இத்தியாதி விகிருதோ சப்ரபஞ்சம் திரவிய தேவதாதி துவாரேன விசேஷ அதிதேசः. விசேஷ அதிதேசம், அதிதேசத்துல சாமானிய அதிதேசம் 7வது அத்தியாயத்துல, இங்க விசேஷ அதிதேசம். அதாவது அக்னி அஷ்டகபாலः, அக்னிக்கு 8 கபாலத்தை வச்சுண்டு, சூரியனுக்கு சருவ இத்தனை கபாலத்தை வச்சுட்டு பண்ணணும், 12 கபாலः அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இத்தனை கபாலம்னு சொல்லி சொன்னா பானையோட ஒரு பாகம் சின்ன சின்னதா கபாலம்னு விற்பான். ஒரு அந்த பானையோட மேல் கீழ்பாகம் மாத்திரம் அந்த மாதிரி இருக்கும். என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மேல் பாகமும் கீழ்பாகமும் 2 கபாலம் பானைக்கு. இந்த பானையோட மேல் பாகத்தையும் கீழ்பாகத்தையும் சேர்த்து ஒட்டினோம்னா இது பானை ஆயிடுது. கீழ்பாகத்தையும் தலைகீழாக்கி மேல் பாகத்தை அது மேல ஒட்டிட்டோம்னா இது கபாலம் அப்படிங்கிற பேரு. அந்த மாதிரி ஒரு ஒரு உருவம் இருக்கும் கபாலத்துக்கு. சரி, இந்த கபாலத்துல அக்னிக்கு இத்தனை கபாலமான சோறு வைக்கணும், சாதம் வைக்கணும், சரு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி அப்போ சூரியனுக்கு எத்தனை வைக்கணும் வித்தியாசப்படுறது. அதே மாதிரி அக்னேயே அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல சூர்யாய அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் சொல்லி கொடுக்கும். நவமே ஏன்னா இது இந்த மாற்றங்கள் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த நவம அத்தியாயத்துல தான் வச்சு தெரியும் நமக்கு. ஏன்னா நவம அத்தியாயத்துல ஊஹா அத்தியாயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஊஹ தர்க்க விசாரம், சும்மா லாஜிக்கலா பாக்குறது. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரகத உபதிஷ்டான மந்திர சாம சம்ஸ்கார கர்மணாம்
विकृतौ अतिरेष प्राप्तानां प्रकृति विकृतियोर अग्नि सूर्य देवतादि भेदे प्रकृतिगतं देवतादिवाचकं पदं विहाय विकृतौ देवतादिवाचकस्य पदस्य अध्याहारः ऊरुः निरूपितः प्रकृतिயில என்ன சொல்லப்பட்டிருக்கோ விக்ருதியில என்ன சொல்லப்பட்டிருக்கோ பிரகிருதியில சொல்லப்பட்ட மந்திரம் தேவதையெல்லாம் மாத்திட்டு விக்ருதியில சொல்லப்பட்ட மந்திரம் தேவதையெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்போ மந்திரத்தை சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு டைரக்டா இந்த மந்திரத்துக்கு பதில் இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த தேவதைக்கு பதில் இந்த தேவதையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு அக்னயே இதன் நமமா அப்படின்னு சொல்லியிருக்கு அக்னே இதன் நம்ம மாமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமாவா யார் அது அப்படின்னு கேட்கும்போது ந மாமா அப்படிங்கறத நம்ம மாமான்னு சொல்லுவாங்க ந மாமா இது என்ன இல்ல அக்னிக்கு அப்படின்னு சொல்றது அக்னியே ந மாமா இப்போ நான் சூரியனுக்கு பண்றேன் சூரியனுக்கு பண்ணும்போது எப்படி பண்றது அப்படின்னா சூர்யாய அக்னயே அப்படிங்கிற சதுர்த்தியந்தத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல சூரியனோட சதுர்த்தியந்தத்தை போடணும் சூர்யாய இதன் நம அப்படின்றது அப்படி அக்னேய ஸ்வாஹா அப்படின்னு சொல்ற இடத்துல சூர்யாய ஸ்வாஹா அப்படின்னு வரணும் இது விக்ருதி இந்த விக்ருதி எப்படி பண்றது ஊகத்துல சொல்லியிருக்கிறது யதா அக்னேய துஷ்டம் இது மந்திரே प्रकृति उपदिष्टे विकृतौ अधिदेश प्राप्ते अग्नि परित्यागेन सूर्य पद अध्याहारः அப்படி சூரிய பதத்தை அத்தியாகாரம் பண்ணணும் இந்த இடத்துல இதுக்கு பேரு ஊஹ அப்படின்னு சொல்லிட்டு தசமே 10வது அத்தியாயம் विकृतौ चोदक प्राप्तानां प्रकृत अंगानां प्रकृतौ सावकाशानां विकृतौ हि उपदिष्ट विशेष अंगादिना பாதோ நிரூபிதா பாதமானது நிரூபிக்கப்பட்டது அதாவது விக்ருதியில எந்த விதியானது சொல்லப்பட்டிருக்கோ சாஸ்திரத்துல வேதத்திலிருந்து அது பிரகிருதி அங்கத்துல சொல்லப்பட்ட பிரகிருத்தியிலிருந்து பிரகிருதிவத் விக்ருதி கர்த்தவ்யான்னு சொல்லியிருக்கு ஆனா விக்ருதியில இந்த கர்மத்தை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேற மாதிரியான மெத்தட சொல்லியிருக்கு அப்போ பிரகிருதியில சொல்லப்பட்ட கர்மத்தை விட்டுட்டு அந்த முறையை ஃபாலோ பண்ணாம விக்ருதியில சொல்லப்பட்ட முறையை ஃபாலோ பண்றது பிரகிருதியில சொல்லப்பட்டதை பாதனை பண்ணிட்டு விக்ருதியில சொல்லப்பட்ட முறையை கடைபிடிக்கிறதுக்கு பேர் பாதம் பாதம்னா நிராகரணம் நீக்கிறது அதாவது தடை செய்யறது அப்படின்னு அர்த்தம் அப்படி பிரகிருதியில சொல்லப்பட்ட முறையை தடை செஞ்சுட்டு விக்ருதியில சொல்லப்பட்ட முறையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது 10வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஏகாதசே 11வது அத்தியாயத்துல च अनेक अंगी विधि प्रयुक्तानाम अंगानाम सकृत अनुष्ठानात् सर्वांगीनाम उपकार साम्यम तंत्रम निरूपितम இப்போ எல்லா அங்கிகளும் ஒரு அங்கி இருக்கு அதுல பல வகையான அங்கங்கள் சொல்லியிருக்கு இந்த அங்கங்கள் எல்லாம் சக்கரத்து ஒரே நேரத்துல பண்றது அப்படிங்கிற தந்திரமானது தந்திரம்னா தனு விஸ்தாரை எப்படி பண்றது அப்படிங்கிறது இந்த இடத்துல தந்திரம் அப்படிங்கிற செயல் எப்படி பண்ணா இது வந்து ஃபாஸ்டா நமக்கு சரியா முடியும் அப்படிங்கிற அந்த கிரமமானது சொல்லியிருக்கு அந்த முறையானது சொல்லியிருக்கீங்க அதுக்கு பேர் தந்திரம்னு சொல்லிட்டு அதான் சொல்லியிருக்கு பாருங்க யதா அக்னேயோ அஷ்டகபாலः உபாம்சி யாஜ மந்த்ரா யஜதி அக்னி சோமியம் ஏகாதச கபாலம் இத்தியாதி பௌர்ணமாசாதி கர்ம பிரயுக்தானாம் பிரயாஜாதி அங்கானாம் சக்ருத் அனுஷ்டானா சர்வாங்கி உபகாரः எல்லா அங்கிகளுக்கும் உபகாரமாக சக்ருத் ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பிரயாஜம் அணுயாஜம் 2 வகையான கர்மம் பிரயாஜம் பஞ்ச பிரயாஜம் சொன்ன அணுயாஜம் 100 வகையான கர்மம் அந்த பிரயாஜ யாகத்துல இந்த பஞ்ச யாக அந்த 5 யாகம் இருக்கு அதுல எப்படி கடைபிடிச்சா ஃபாஸ்டா நம்ம கர்மானது முடியும் எல்லா அங்கிகளுக்கும் இது வந்து பலனுடையதா இருக்கும் ஏன்னா ஃபாஸ்டா முடியறதுங்கிறது மாத்திரம் இல்ல வேதத்துல சொல்லப்பட்டதா இருக்கணும் அது எல்லா அங்கிகளுக்கும் சரியா செட் ஆகிறதாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட முறையானது இங்க சொல்லப்பட்டிருக்கு द्वादशे 12வது அத்தியாயத்துல तु ஏகாங்கி பிரயுக்தஸ்ய அங்க அனுஷ்டானஸ்ய தத் பிரயோஜக சாமர்த்திய ரஹிதே அங்கி அந்தரே அபி உபகாரः பிரசங்கோ நிரூபிதः வேற ஒரு அங்கிக்கும் இந்த மாதிரியான கர்மமானது பிரயோகமானது அப்படிங்கிற நிலையானது பிரசங்கமானது இருக்கு அக்னிஷோமியம் பசு ஆலபேத் அப்படின்னு பசு விதோ பிரயுக்தானாம் பிரயாஜாதி அங்கானாம் பசு புராடாசி உபகாரः பசு அக்னிஷோமேன பசும் ஆலபேத்னு சொல்லியிருக்கு அந்த பசு புரோடாசத்துக்கும் புரோடாஸ்யதி இது புரோடாசம் முன்னாடி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அப்போ அந்த பசு புரோடாசம் சொல்றது சாதத்தை வடிச்சு வைக்கிறது பசுவோட சில மாംസ பாகங்களை வச்சுட்டு இல்லாட்டி பசு அந்த 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 பாகங்களை வச்சு பண்றது அப்படின்னு முறையெல்லாம் சொல்லியிருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு
அப்போ அந்த மாதிரியான முன்னாடி வச்சு பண்றது. அப்போ பசு ஆலபம் பண்றது, பசு ஆலபேத்துன்னு சொன்னா பசுவை வந்து வெட்டி இந்த மாதிரியான அக்ரே அவத்தியத்தி மத்திய அவத்தியத்தி அத வக்ஷத்தலே அத ஹிருதயே அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான பாகங்கள்லாம் எடுத்து பண்ணணும், நம்ம பிரயோகம் பண்ணணும். அதே உபகாரமா இருக்காது, அதே பசு தான் உங்களுக்கு பசு புருடாசத்துக்கும் உபயோகமா இருக்கு. இந்த மாதிரியான வகைகளானது நிறுவனமாயிருக்கு. அக்னிஷ்டோம் இப்ப இங்க சொல்லியிருக்கு அக்னிஷோமியம் அப்படின்ட்டு. பௌர்ணமாகாதி தர்ஷ பௌர்ணமாசம் அப்படிங்கிற யாகம். தர்ஷங்கிறது அமாவாசை, பௌர்ணமாசிங்கிறது பூர்ணிமா. அப்ப அமாவாசையிலையும் பூர்ணிமாலையும் பண்ண வேண்டிய யாகம். ஒரு பாகம் அமாவாசையில, இன்னொரு பாகமானது பூர்ணிமால சேருது. அப்படி 2 பாகமான யாகம். அந்த மாதிரி யாகத்துல எப்படி பண்றது அப்படிங்கறத விசாரமானது சொல்றது. சரி, அப்படி அந்த ஜெய்மினி தந்திரத்துல பிரவேசம் பண்றதுக்கு இந்த சாஸ்திரம்னு சொன்னாலும் இங்க விஷயம் என்ன அப்படின்னா தர்மம் தான் விஷயம். ஏன்னா ஒரு மங்களாச்சரணத்திலையும் நாம 4 பாகத்தை வச்சு பொதிச்சு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கிற 4 விஷயத்தையும், அதாவது விஷயம், அதிகாரி, பிரயோஜனம், சம்பந்தம், இது 4மே. இப்ப இங்க விஷயம் என்ன? தர்மம். தர்மம்ங்கிறது உபலட்சணம், அதர்மத்தையும் குறிக்கிறது. ஏற்கனவே சொல்லியாச்சு. அதர்மம் வந்து நிராசனம் பண்றதுக்கோசரம், நிராகரிக்கிறதுக்கோசரம், விடுறதுக்கோசரம் புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சு அதர்மம்னு தெரிஞ்சாதானே நம்ம விட முடியும். அதர்மம் தெரியாம நான் செஞ்சிருப்பேன், எனக்கு தெரியவே தெரியாது அப்படிமாமா. அதனால அதர்மம் என்னன்னு தெரிஞ்சா விட்டுடலாம். அப்படி களவும் கற்றுமர அப்படிங்கிறது தான். அதர்மம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை விட முடியும். அதுக்கோசரம் தெரிஞ்சுக்கிறது, செய்யணுங்கிறது இல்ல, தெரிஞ்சுக்கிறது அது. சரி, அடுத்தது சோபி அதிகாரி அதீத வேத வேதாங்கோ தர்ம ஜிக்ஞாசு. அதிகாரி யாரு? அதிகாரி யார் அப்படின்னு கேட்டா வேதத்தையும் வேத அங்கங்களையும் படிச்ச ஜிக்ஞாசு, அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுபவன் தான் இங்க அதிகாரி. சரி, இங்க பலன் என்ன அப்படின்னு சொன்னா அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால நமக்கு உண்டார ஸ்வர்க்கம் முதலியதுதான் பலன். ஸ்வர்க்கம் முதலியதுன்னு சொல்லிட்டேன். எல்லா இடத்தையும் ஸ்வர்க்கம் தான் பலன் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. காரீரேஷ்டின்னு சொல்லியிருக்கு, மழை இங்கேயே பலன் அனுபவிக்க போறோம். பூதிகாமக பசுமாலபேத்னு சொல்லி ஸ்வேதமாலபேத் பூதிகாமக அப்படின்னு சொல்லியிருக்கு. வாயுவையும் ஸ்வேதமாலபேத் பூதிகாமகன்னு சொல்லியிருக்கு. வாயு அப்படிங்கிற தேவதைக்கு ஸ்வேத பசு வச்சுண்டு நாம பூத்திகாமம், பூத்தி அடையணும், விபூத்தி அடையணும், அதாவது சொத்து சுகத்தை அடையணும்னு ஆசைப்படுறவன் பண்ணட்டும்னு சொல்லியிருக்கு. இப்போ பிரயோகம் இங்க அனுபவிக்கிறதுக்கு, சொர்க்கம்னு வேற ஏதோ ஒரு இடம் இல்ல, இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கான பலனே சொல்லியிருக்கு. இதனால பிரயோகம் அது. அடுத்தது சம்பந்தம் என்ன அப்படின்னா போத்திய போதக பாவ லட்சண சம்பந்த. அதாவது இதனால் போதிக்கப்படக்கூடியது இது, இந்த போதிக்கப்படக்கூடியதுக்கு தகுதியான போதகன் நானு, இந்த போத்தியத்தை அடையத்துக்கு தகுதியானவன் நானு அப்படின்ற அந்த போத்திய போதக பாவம் சம்பந்தம். சாஸ்திரம் போதகம், அதனால போதிக்கப்படுறது சாஸ்திரத்துல போதிக்கப்படுறது தர்மம் முதலியது அப்படின்னு அந்த சம்பந்தமானது சாஸ்திரத்துல இருக்கு. சரி, தந்திராரம்பக சூத்திர அவதரணம். அடுத்தது இங்க இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுமா வேண்டாமா, ஒரு சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுமா வேண்டாமாங்கிற விசாரம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அத்தை படிக்கிறத விட்டுவிட்டு இதை எதுக்கையா படிக்கிற அப்படிங்கம்மா. ஏற்கனவே வேற கிரந்தம் இருக்கு. என்ன இருக்கு? குரு மீமாம்சாக்கு மீமாம்ச சாஸ்திரம் எப்படி வேதாந்த பரிபாஷான்னு இருக்கு, அப்படி மீமாம்ச பரிபாஷான்னு வேற ஒரு சாஸ்திரம் இருக்கு. இதோட விஸ்தாரமா இருக்கும். அது அதை விட்டுவிட்டு எதுக்கு இதை படிக்கிற, இல்ல டைரக்டா நீ அதை படிக்கலாமே, அந்த சாஸ்திரத்தை படிக்கலாமே, இந்த சாஸ்திரத்தை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நிரூபிக்கணும். நாம இந்த சாஸ்திரத்துக்கு இந்த கிரந்தமானது தொடங்குறது நியாயம்தான் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அந்த விசாரத்தை பண்றதுக்கு அடுத்தது ஆரம்பிக்கிறது. சரி, பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.